Hi friends, welcome to Tutor Joss. நாம் இப்போ பார்க்க போகிறது இல்லஸ்ட்ரேட்டரில் எப்படி ஒரு ஆரேஞ்ச் க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இல்லஸ்ட்ரேட்டர் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ டாக்குமெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டூல்ஸில் போய்ட்டு பாலிகான் டூல் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஏன் அப்படின்னா நமக்கு ஆரேஞ்ச் போகிற அந்த ஒரு பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாலிகான் ஷேப்பை நான் பாலிகான் டூலை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டைலாக் பாக்ஸ் வரும். சரிங்களா? இந்த டைலாக் பாக்ஸில் உங்களுக்கு எத்தனை சைட்ஸ் வேணுன்றது எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா 3 சைட்ஸு. ஸோ நான் 3ன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுக்குறேன். கொடுத்தோன்னே நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ட்ரையாங்கிள் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அவுட்லைன் ரிமூவ் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் போய் நன்னுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்லைன் ரிமூவ் ஆகிடும். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆரஞ்சு என்ன கலர் வேணுமோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் கொடுத்துக்கலாம். இப்போ ஆரஞ்சுக்கான வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குறேன். இங்கே நம்ம கலர் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம் RGBக்கு கலர் தந்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 252, அதாவது அந்த ஆரஞ்சு ஷேடில் வர அளவுக்கு நீங்கள் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இந்த க்ரீன் கலர் நமக்கு என்ன கலரில் வேணுமோ நம்ம கொடுத்துக்கலாம். 175 அப்படிங்கிறது கொடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆரஞ்சு ஷேடில் வரணும். ஸோ இங்கே ஆரஞ்சு இருக்கிறத கொடுத்துக்கோங்க. நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 26 கொடுத்து பாருங்கள். இல்லை அது உங்களுக்கு இது கன்வீனியண்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் 26 வச்சுக்கலாம். இல்லை 25 அந்த மாதிரி என்ன பண்ணுங்கள் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இப்போ நமக்கு இந்த கலர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆரஞ்சு கலருக்கு வந்திருக்கு. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது முடிச்சிட்டேன். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆரஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்ஸ் எல்லாம் ஷார்ப்பாக இருக்காது, ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இந்த கார்னர்ஸ் கிட்ட மட்டும் நம்ம பெண்ட் ஆகிற மாதிரி பண்ணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எஃபெக்ட்ன்ற மெனுக்குள்ளார ஸ்டைலிஷ் அப்படிங்கிறதுல போயிட்டு ரவுண்டட் கார்னர் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துக்கிறேன். அதோடைய இது பார்த்தீங்க அப்படின்னா ரேடியஸ் 0.6ன்றதை கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னே இருந்த ட்ரையாங்கிளை விட இப்போ பார்த்தீங்கன்னா கார்னர்ஸ் மட்டும் பெண்ட் ஆகிற மாதிரி வரும். ஓகேங்களா? உங்கள் சிஸ்டமில் பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் பண்ணி ஒர்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் இதே ஒரு காப்பி பேஸ்ட் எடுத்துக்கிறேன். எடிட்டில் போயிட்டு காப்பின்றதை கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மறுபடியும் பேஸ்ட் இன் ஃப்ரண்ட்டுன்றதை கொடுக்குறேன். எதுக்கு இந்த பேஸ்ட் இன் ஃப்ரண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டை நம்ம எங்கேருந்து காப்பி எடுத்தோமோ அதே இடத்துல பேஸ்ட் பண்ணணும். ஸோ நான் பேஸ்ட் இன் ஃப்ரண்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்போ நமக்கு அந்த ஆரஞ்சில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஒயிட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஷேடிங் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எஃபெக்டில் இங்கே டெக்ஸ்சர் அப்படிங்கிறதுல போயிட்டு ஸ்டெயின்லெஸ் கிளாஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோடனே நமக்கு ஒரு டைலாக் பாக்ஸ் வரும். உங்களுக்கு இந்த லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இங்கே மேலே பார்த்தீங்கன்னா செல் சைஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒரு 30, 35 அந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். 36ன்றதை நான் கொடுத்துருக்கிறேன். இதுக்கு அடுத்தது பார்டர் திக்னஸ், அதாவது இந்த பிளாக் கலர் வருது பார்த்தீங்களா, அது வந்து நமக்கு இந்த அவுட்லைன் இந்த லைன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணுன்றதை கேட்குது. நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒரு 7 இல்லை 8 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை கொடுத்துட்டு இங்கே லைட் இன்டென்சிட்டின்றது 0லே இருக்கட்டும். சரிங்களா? இதை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஓகேன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே நமக்கு என்ன இருக்குது நம்ம போட்ட ட்ரையாங்கிள் ஷேப்லேயே நமக்கு அந்த பாக்ஸ் ஷேப்லேயே வந்திருக்கு. சின்ன சின்ன பாக்ஸஸ் மாதிரி நமக்கு வந்திருக்கும். சரிங்களா? இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நமக்கு இந்த ஒயிட்டாக இருக்குது இந்த ஆரஞ்செல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நமக்கு ஒயிட்டாக சேஞ்ச் ஆகணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் ஆப்ஜெக்ட் மெனுவில் எக்ஸ்பேண்ட் அப்பீரியன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே நமக்கு இப்போ என்ன இருக்குது ட்ரையாங்கிள் ஷேப்பாக இருக்க இந்த ஆப்ஜெக்ட் ரெக்டாங்கிள் ஷேப்பில் செலக்ட் ஆகும். சரிங்களா? இதுக்கு அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் ஆப்ஜெக்டில் லைவ் ட்ரேஸில் போயிட்டு ட்ரேசிங் ஆப்ஷன்றது கொடுக்குறேன். அதாவது நம்ம இந்த ட்ரேஸ் எடுக்கிற மாதிரி நம்ம கொடுக்கணும். அதுக்காக நான் இந்த ட்ரேசிங் ஆப்ஷனில் போயிட்டு பாத் ஃபிட்டிங்குன்றதில் போயிட்டு 1 பிக்சல்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். நமக்கு அதிகமாக வேணாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 பிக்சல்ஸுன்றது கொடுத்துறேன். மினிமம் ஏரியா 1 பிக்சல்ஸ், கார்னர் ஆங்கிளும் 1 பிக்சல் நமக்கு இருந்தால் போதும். ஸோ நம்ம இது முடிச்சுட்டு என்ன பண்ணுறோம் இக்னோர் ஒயிட் அப்படிங்கிறத கொடுக்குறோம். இக்னோர் ஒயிட் எதுக்கு அப்படின்னா நமக்கு இந்த கலர்ஸ் ஃபில் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ஒயிட் கலர் ரிமூவ் பண்ணுறதுக்காக நமக்கு கேட்கும். சரிங்களா? இதை கொடுத்து நான் என்ன பண்ணுறேன் ட்ரேஸ் அப்படிங்கிறத கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு ஒயிட் கலர் ரிமூவ் ஆகிட்டு வெறும் அந்த பிளாக் கலரும் ஆரஞ்சு கலர் மட்டும் இருக்கும். சரிங்களா? இதுக்கு அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் மறுபடியும் ஆப்ஜெக்டில் போயிட்டு எக்ஸ்பேண்ட் அப்படின்றத கொடுக்குறேன். கொடுத்தோடனே நமக்கு டைலாக் பாக்ஸ் வரும். ஆப்ஜெக்ட்டும் நமக்கு இருக்கணும், ஃபில் கலர் அதாவது உள்ளே ஃபில் பண்ண கலரும் இருக்கணும். அது ரெண்டுமே நம்ம ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு ஓகேன்றதை கொடுத்துக்கோங்க. கொடுத்தோன்னே இப்போ நமக்கு இது ரெண்டுமே தனித்தனியாக செலக்ட் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பிளாக் கலர் லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம ஃபில் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம ஒயிட் கலராக வச்சுக்கலாம்.
ஒயிட் கலர் கொடுத்தேன், நமக்கு என்ன இருக்குது, பிளாக் கலராக இருந்தது ஒயிட் கலராக சேஞ்ச் ஆகிருக்கு. சரிங்களா? இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், கம்ப்ளீட்டாக இதை செலக்ட் பண்ணுறோம். ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டில் போயிட்டு அன்குரூப் அப்படிங்கிறத கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே காப்பி பண்ண அந்த ட்ரையாங்கிளும் இருக்குது, நம்ம ஃபஸ்ட் டைம் போட ட்ரையாங்கிளும் இருக்கும். அதில் ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், பிரிக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அன்குரூப் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்போ நான் எதை செலக்ட் பண்ணுறேனோ, இப்போ நம்ம ஒயிட் கலர் செலக்ட் பண்ணால் ஒயிட் கலர் மட்டும் செலக்ட் ஆகும். அதே மாதிரி ட்ரையாங்கிள்லாம் ட்ரையாங்கிள் மட்டும் நமக்கு செலக்ட் ஆகும். சரிங்களா? இதுக்கு அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஒயிட் கலருக்கு மட்டும் நான் என்ன பண்ணுறேன், எஃபெக்ட் தரணும். கொஞ்சம் கலங்கின மாதிரி வரணும். ஸோ நான் இதுக்கு என்ன பண்ணுறேன், பிளர் எஃபெக்ட் தரலாம். ஓகேங்களா? இப்போ எஃபெக்ட் மெனுவில் போயிட்டு இங்கே நமக்கு பிளர் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், காஷியஸ் பிளர் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். இதோடைய ரேடியஸ் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். இப்போ நான் 5 அப்படிங்கிறத கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகேன்றதை கொடுக்குறேன். கொடுத்தோன்னே நமக்கு ஒரிஜினலாக இருந்தது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப திக்னஸாக இருக்கும். நம்ம எஃபெக்ட் கொடுத்தோன்னே நமக்கு என்ன ஆகும், சேஞ்ச் ஆகிருக்கும். அதாவது கொஞ்சம் கலங்கின மாதிரி அந்த மாதிரி நமக்கு சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. சுற்றி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரே ஒரு ட்ரையாங்கிள் போட்டுட்டு அதுக்கு அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம், காப்பி எடுத்துக்கிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணி இப்போ என்னோடய ட்ரையாங்கிள் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சைஸாக இருக்கிறது நான் என்ன பண்ணிக்கிறேன், இதோடைய சைஸை நான் குறைச்சிக்கிறேன். எந்த அளவுக்கு நமக்கு கம்மியாக வேணுமோ அந்த அளவுக்கு சைஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் போட்ட சைஸ் வந்து கம்மியாக இருந்ததுன்னா அதிகம் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இந்த செலெக்ஷன் டூல் மூலயமா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது நம்ம இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், மற்ற சர்க்கிள்ஸும் நம்ம சர்க்கிள் ஷேப்பில் நம்ம அந்த ட்ரையாங்கிளும் போடணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இது செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம டூல்ஸில் பார்த்திங்கன்னா ரொட்டேட் டூலுன்னு இருக்கும். அதோடைய ஷார்ட்கட் கீ பார்த்திங்க அப்படின்னா ஆர். ஓகேங்களா? கொடுத்துட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே மிட் பாயிண்ட் மாதிரி இருக்கும். அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆல்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அந்த மிட் பாயிண்ட்டை கிளிக் பண்ணி நவுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டைலாக் பாக்ஸ் வரும். ரொட்டேட் அப்படிங்கிற டைலாக் பாக்ஸ் வரும். உங்களுக்கு எத்தனை ஆங்கிளில் டிகிரியில் வந்துட்டு இது ரொட்டேட் ஆகணும் அப்படின்றத கேட்கும். ஓகேங்களா? இப்போ 55ன்றதை கொடுத்துட்டு இங்கே காப்பி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டூப்ளிகேட் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். சரிங்களா? இதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் டீன்றதை உங்கள் கீபோர்டில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூஸாக இந்த மாதிரி சர்க்கிள் வந்துடும். சரிங்களா? இப்போ நமக்கு இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆங்கிள்ஸை சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், 65ன்றதை கொடுத்துட்டு காப்பின்னு கொடுங்க. இப்போ நமக்கு எந்த இதில் வேணுமோ ஆங்கிள் வேணுமோ நம்ம கொடுத்துக்கலாம். இந்த மிட் பாயிண்ட்டாக நீங்கள் நவுத்திக்கோங்க. கீபோர்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ட்டுன்றதை கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்கள், டைலாக் பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். உங்களுக்கு எத்தனை ஆங்கிள் வேணுமோ கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற ட்ரையாங்கிளில் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இங்கே ஆங்கிள்ஸ் வரும். சரிங்களா? இப்போ நான் ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ட்ரையாங்கிள் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், 16ன்றதை கொடுத்துட்டு இங்கே காப்பி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி நமக்கு டூப்ளிகேட் க்ரியேட் ஆகிடும். சரிங்களா? இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், கண்ட்ரோல் டி அப்படிங்கிறத கொடுத்தா கண்டினியூஸாக நமக்கு டூப்ளிகேட் ஒன்று க்ரியேட் ஆகிடும். சரிங்களா? கரெக்டாக இந்த ஸ்பேசஸ் நம்மளுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அதை பார்த்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதோடைய கண்டினியூஸாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி இன்னும் உங்களுக்கு நிறையா எஃபெக்ட்ஸ் வேணும் அப்படின்னா www.tutorials.com விசிட் பண்ணி பாருங்கள். இந்த யூடியூப்பை பார்த்துட்டு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.